ஸோ இப்போ நம்ம சிவன்கண் நாட் எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சிவன்கண் நாட் போடுறதுக்கு பிளாக் கலரு ப்ளஸ் வந்து இது வந்து பிஸ்தா கலர், க்ரீம் கலருன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கலர் எடுத்திருக்கோம். இப்போ நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் எடுத்து 9 அடி எடுத்துக்க போகிறேன். இது 9 அடி தான் சொல்லுவாங்க ஸ்கேலோட அளவு. 2 3 4 5 6 7 8 9 9 அடி எடுத்துருக்குங்க. நம்ம இதோட இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதே அளவு வச்சு மித்த ஒயர் எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து பிளாக் கலர் வந்து 12 ஒயர் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரெண்டு மீதி ஒயர் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து 12 ஒயர் வெட்டியிருக்கோம். இப்போ இதில் இதே அளவு எடுத்து நம்ம வந்து பிஸ்தா ஒயர் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 18 ஒயரு, மொத்தம் 30 வந்து நம்ம நடு லைன் போட போகிறோம். அதனால் ஃபஸ்ட் ஒயர் இது. இப்போ இதே அளவு வச்சு நம்ம அடுத்தடுத்த ஒயரு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து டோட்டலாக வந்து க்ரீம் கலர் ஒயர் வந்து 18 ஒயரும், பிளாக் கலர் ஒயர் வந்து 12 ஒயரும் எடுத்திருக்கோம். டோட்டலாக 30 ஒயர் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 30 ஒயருக்கு க்ரீம் கலர் ஒயர் 6, நெக்ஸ்ட்டு 6 வந்து பிளாக் கலரு, அதுக்கடுத்து க்ரீம் கலர், திரும்ப பிளாக் கலர்னு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிவன்கண் நாட் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். பாக்ஸ் நாட்டுக்கு அடுத்து சிவன்கண் நாட்டு தான். எப்போவுமே மேலே கீழே அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட் எப்போவுமே பாக்ஸ் நாட் தான். செகண்ட் நாட்டு சிவன்கண் நாட்டு போட போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். சிவன்கண் நாட்டுக்கு நம்ம பாட்டமில் தான் வைக்கணும். இங்கே பாருங்கள், ரன்னிங் லைனுக்கு கீழே வந்து நான் வந்து கீழே வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒயரோட கீழ்ப்பகுதி லெஃப்ட் சைடில் இருக்கணும், ஒயரோட மேல் பகுதி உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கணும். நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போது இதில் ஜட் பேட்டர்னில் கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது மினி எஸ் மாதிரி இருக்கணும். இப்போ அந்த எஸ் மாதிரி இருக்கிற அந்த லூப் வந்து இந்த சைடு வந்து விடுங்க. இந்த சைடு விட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த சைடில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லூப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லூப் உள்ள விட்டு வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த சைடு வந்துருச்சு. இப்போது ரன்னிங் ஒயர் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிவன்கண். இந்த சைட்லேயும் அதே மாதிரி வரும். உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போட போட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ 2 சைட்லேயும் வந்து நம்ம வந்து எப்பவும் போல் அளவு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏறத்தாழ இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை இப்போது சரி பண்ணிக்கணும். கீழே ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் கீழே இருந்து மேலே தள்ளி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் நாட்டுக்கு பண்ணுற மாதிரியே தான் உங்களுக்கு வரும். மறுபடியும் அளவு செக் பண்ணிக்கிறேன். இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு சிவன்கண் நாட் நம்ம போட்டிருக்கோம். இன்னுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான்.
ஏன்னா ஃபஸ்ட்டு நாட் போடும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக, ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக இறக்கி இந்த பக்கம் ஏற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அளவு சமமாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ நல்லா இப்போது டைட் பண்ணிக்கிட்டு அடுத்து நார்மல் பாக்ஸ் நாட் தான். இப்போ பாக்ஸ் நாட்டுக்கு திரும்ப நம்ம லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஒயரில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஒயர் விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துக்கிறோம் ரன்னிங் ஒயரை. அந்த லூப்பில் இப்படி விட்டு வெளியே எடுக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பழக பழக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பேஸ்கெட்லாம் சிவன் கண் நாட்டில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு வந்திருக்க நிறைய ஆர்டரே பார்த்திங்கன்னா சிவன் கண் நாட்டில் தான் வந்திருக்கிறது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சிவன் கண் நாட்டு தான் நமக்கு போட போகிறது. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பிளாக் அண்ட் க்ரீம் கலருக்கு ரொம்ப அழகாக தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது பாருங்கள், சிவன் கண் நாட்டு தான் போட போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒயர் வந்து சிவன் கண் நாட்டு. ஸோ நம்ம இதை வந்து கீழே வச்சுக்கிறோம். கீழே வச்சுக்கிட்டு சேம் அஸ் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து போட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நாட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த நாட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு போட போட தான் ஈஸியாக இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு ஃபஸ்ட் லைன் மட்டும்தான். இது பாருங்கள், தானாகவே அளவு வந்து சரியாக வந்துருச்சு. ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 6 நாட்டு வந்து நம்ம க்ரீம் கலர் கொடுத்துட்டு திரும்ப 6 நாட்டு பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு முறையும் இந்த நாட்டு எதுக்காக நம்ம இழுக்கிறோன்னா அப்போ தான் டைட்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால் தான் நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சென்டர் லைன் எவ்வளோ தூரம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். எப்போவுமே சிவன் கண் நாட்டு இந்த சென்டர் லைன் மட்டும் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த இதுவாக இருந்தாலுமே சென்டர் லைன் நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அடுத்தடுத்த இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நமக்கு எல்லா நாட்டுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு பிளாக் கலரு, அடுத்து ஒயிட் கலரு, பிளாக் கலரு, ஒயிட் கலரு. இப்போ ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் தான் கொடுக்க போகிறோம். இதில் பாருங்கள், சென்டர் லைன் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லைன் வந்து ஒயிட் கலரில் கொடுக்க போகிறோம். பாட்டம் வந்து நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ, இது இப்போ நம்ம பாட்டமோட ஃபஸ்ட் லைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ வெட்டி வச்ச எல்லா ஒயருமே நம்ம வந்து இதுதான் லாஸ்ட் ஒயரு. இந்த லாஸ்ட் ஒயர் முடிச்சதுக்கப்புறமா எல்லா ஒயருமே முடிஞ்சிருச்சு.
ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். எப்பவுமே சென்டர் வந்து ஹைட் செக் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம லாஸ்ட் லைனுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஃபுல் அடுத்தடுத்த வீடியோ வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்படி போட்டிருக்கோங்கிறது. அதனால் ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்ம சென்டர் பகுதியை வந்து போட்டோம். இதுதான் வந்து நடு லைனு, முதுகெலும்பு மாதிரி மீனோட ஃபிஷ் போன் மாதிரி வந்திருக்கு, தெரியுதுங்களா? இதுதான். இப்போ நம்ம 2 சைட்லேயும் எப்படி கட் பண்ணிக்கணுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது 2 சைட்லேயும் இந்த மாதிரி சமமாக எடுத்துக்கிட்டு ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயர் கட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு அடுத்த லைன் வந்து நான் ஒயிட் கலர் போடுறேன்னு சொன்னேன். ஸோ இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா 4 வந்து ஒயிட் கலரு, இந்த ஒயிட் கலரு, அதுக்கு அடுத்து ஒரு பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். நான் அதை உங்களுக்கு கொடுத்துட்டு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இப்போது பக்கத்தில் இருக்க நம்ம இந்த ஒயர் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஒயர் வச்சு அளவு எடுத்துக்கிட்டோம். இங்கே லைட்டாக மடிச்சுப்போம் நம்ம அளவுக்காக. ஒரு முறை இந்த 2 சைட்லேயும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் நிறைய டைம் சொல்கிறது இதுதான், நீங்கள் பேஸ்கெட் போடுறவங்களா இருந்தால் நல்லா டைட் பண்ணி போடுங்க. அப்போ தான் பேஸ்கெட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போது ரன்னிங் ஒயர் நம்ம இப்படி வச்சுட்டோம். இப்போது இந்த ஒயர் வந்து நம்ம ஹூக் டைப் பண்ணிக்கணும் இப்படி. இப்போது இதில் Z டைப் மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இதுதான். இப்போது இதில் இதை விட்டு நெக்ஸ்ட் லைனோட ஃபஸ்ட்டு முடிச்சு நம்ம போட்டிருக்கோம். இப்போது இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் வருது பாருங்கள் பக்கத்தில். உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? நம்ம ஒயிட் கலர் வச்சு போட்டிருக்கிறதுனால இது நல்லா டைட்டாக போட்டுக்கிறோம். இப்போது அடுத்த லைனில் டைட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது சிவன் கண் நாட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணதுனால அடுத்து சிவன் கண் நாட்டு, அடுத்து இப்போ வந்து பாக்ஸ் நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒரு கண் ஷேப் தெரியுதுங்களா? இந்த 2 பிளாக்கு 2 ஒயிட் சேர்ந்த மாதிரி ஒரு கண் ஷேப் தெரியுதுங்களா? இதுதான். இப்போது அடுத்து இந்த பக்கத்தில் நம்ம வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. சிவன் கண் நாட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாட்டு தெரியுதா? அதே மாதிரி இங்கே ஒன்று தெரியுதுங்களா? இப்போ இது வந்து சிவன் கண் நாட் போட்டுமா, அடுத்து நார்மல் பாக்ஸ் நாட்டு. இப்படியே நம்ம வந்து இது ஃபுல்லாக போடணும். இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து இது போடணும். இந்த மாதிரி வந்து இந்த சைடில் வந்து 4 லைனு, அதே மாதிரி இந்த சைடில் 4 லைன் போடணும். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எப்போவுமே முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைனுன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் அது. அதே மாதிரி நாட்ஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் டைட்டாக போடுங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறது அவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஏன்னா யூஸ் பண்ண லூஸ் ஆகும்போது அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக
நாட்ஸ் எல்லாம் எப்போவுமே கொஞ்சம் டைட்டாக போடுங்க. இதே மாதிரி நான் 4 வருஷம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி நெக்ஸ்ட் சைடு போடுறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள்.